கடற்பரப்பில் ஒளிப்புணலில் கண்டேன் அந்த சோலையிலே மலர்களிலே தளிர்கள் தம்மில் தொட்ட இடமெல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டாள் தொட்ட இடமெல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டாள். நான் நேசிக்கிறேன், மனசார காதலிக்கிறேன். நீயும் நானும் தான். நிஜமாவா? இல்லன்னா உங்க கை என் கன்னத்தை தொட்டிருக்க முடியுமா? இல்லன்னா உன் கை என் கன்னத்தை தொட்டிருக்கும். ஆனா படார்னு. கூட்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இன்னும் ½ மணி நேரம் உங்க வீட்டுக்கு வந்துடும். ஓகே சார். சார், என் மேல கோவமா? நேற்று சாயங்காலம் நீங்க குட் ஈவினிங் சொன்னப்போ நான் திருப்பி சொல்லல. அதுக்கு பதிலா இப்ப வேணும்னா டபுள் குட் ஈவினிங் சொல்றேன் சார். குட் ஈவினிங், குட் ஈவினிங். சோகத்துல ஆடி கூடாதான் தாஜ்மஹால் வீட்டு வீட்டை விட இதே பெற்றது. சோகத்துலதான் சொன்னாரு. எங்க அந்த கல்லு? என்னம்மா? அப்பா அங்க பாருங்க. கதவு உடைஞ்சு போச்சு. இதுக்கு ரிப்பேர் சார்ஜ் 100 ரூபாய் ஆகுமே. 100 ரூபாய் உங்களுக்கு பெருசா போயிடுச்சு. என் கால் போயிருந்தா என்ன இருக்கும்? வரதட்சணை 2 மடங்கு ஆகுமா? இப்ப புரியுதா? இதுக்குதான் முன்பின் தெரியாதவங்கள வாடகைக்கு வைக்காதீங்கன்னு சொன்னேன். மேல்படியா வேலைதான். ஏய், நீ கதவை உடைச்சில கையை உடைச்சு போடு. அப்பா முதல்ல வீட்டை காலி பண்ண சொல்லுங்க. இல்ல நான் வீட்டை விட்டு போயிடுவேன். நீ ஏம்மா போகணும்? நீ எம்மகா. அவன் நேற்று வந்து அவரையே காய் பண்ணிட்டு வந்தார். Miss Asanta, you are very beautiful. Thank you very much. எதுக்கு சார்? என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து 8 மணிக்கே வந்ததுக்கு. மேனேஜர் சொன்னதுக்கு நாளையில இருந்து நான் 7 மணிக்கே வந்துட போறேன். 7 மணிக்கா? ஆமா, எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அது சொல்ல தாங்க முடியல. பொண்ணு அது பேய். ஐ மீன் அது அதை கட்டிக்கு போறவன் ஒண்ணு அப்பாவியா இருக்கணும், இல்லன்னா முட்டாளா இருக்கணும். நீங்க தான் புத்திசாலியாச்சு சார். You mean நான் புத்திசாலி? என்ன புத்திசாலின்னு சொன்ன முதல் பொண்ணு நீங்க. அப்பா ஏற்கனவே உங்களுக்கு வேற பெண்கள்? plenty. No, I mean நீங்க நான் என்ன சார் நீங்க? அன்னைக்கு லிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன். கார் பக்கத்துல வந்தீங்க, அதுக்குள்ள அவசரப்பட்டீங்களே. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? அப்படி வாங்க. குட் ஈவினிங் சார். இங்கே நீங்களா? குட் ஈவினிங். உங்களை ஒண்ணு கேட்கணும். கேளுங்களேன். என்ன கண்டாதான் நடுக்கமா, இல்ல பெண்களை கண்டாலே நடுக்கமா? நடுக்கமா? இது ஒரு விதமான கூச்சம். ஓ, அதனாலதான் நீங்க என்கிட்ட கொடுத்த அப்பாயின்மெண்ட்டை கீப் அப் பண்ண முடியல. அது மட்டும் இல்ல, ஆபீஸ்ல ரொம்ப டைட் ஒர்க். ஆமாமா, இப்ப புல் இன்சார்ஜே உங்க கையில ஒப்படைச்சிட்டாங்களே. நீங்க பிசினஸ் விஷயமா வரல, என் பர்த்டே இன்விடேஷன் கொடுக்க வந்து. நீங்க தனியாதான் இருக்கீங்களா? நான்சென்ஸ், சுத்த அநாகரிகம். ஓராயிரம் சார், என் பர்த்டேக்கு கண்டிப்பா வர்றேன்.
ஹலோ எஸ் சார் எஸ் சார் வரேன் சார். இல்ல முதலாளிப்பா நேரம் காலம் புரியாம ஏதோ அர்ஜென்டா டிஸ்கஸ் பண்ணுமா வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. வசந்தா நாளைக்கு லீவு தானே, வழக்கமா பீச்சில் மீட் பண்ணுவோமே, அங்க சந்திச்சு எல்லாத்தையும் விவரமா பேசலாம். என்ன சொல்லு? நான் மாட்டேன். இந்தாம்மா 2 பொட்டலம் கொடு. இந்தாங்க சொல்ற. ஹலோ மிஸ்டர் கண்ணன், உங்களை தேடி வீட்டுக்கு போனா நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க இங்கேயே வருவீங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. பண்ணியா பேசுறீங்களே, இன்னைக்கு என் பர்த்டேங்கிறது மறந்துட்டீங்களா? அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வாங்க போலாம். போலாம். டோபி துணிய மாத்தி உங்க ஏற்பாடு தானே? குத்தங்கள் பிடிக்கிறதே உன் தொழிலா? ஏமாத்துறதா உங்க தொழிலா? இந்த பாரு, பீச்சுக்கு வரேன்னு சொல்லிட்டு நானா ஏமாத்தினேன்? ஓஹோ, நான் வரலையா? நீ வந்தியா? நான் வந்தேன், உங்களையும் பார்த்தேன். நான் பாக்கலையா? எப்படி பார்க்க முடியும்? உங்க கண்ணு அவ மேல எல்லாம் இருந்துச்சு. அதுதான் இல்ல. எது இல்ல? நீங்க அவகிட்ட கொஞ்சனதா கொலாவனதா ஈன பல்ல காட்டினதா இல்ல அவ கைப்பட்டதும் மகடிக்கு மயங்குற பாம்பு அயங்கி இல்ல இல்ல குண்டில மாட்டிக்கிட்ட மீன் மாதிரி பிடிச்சேன். இத நான் நம்பணுமா? ஐயோ, அவளா வரைய வந்து பேசினா அது ஏன் தப்பா? நீங்க சம்மதிக்கலன்னா அவ எப்படி பேசுனா கைய பிடிப்பா. சரி, எல்லாமே ஏன் தப்பு தான். என்ன பாரு, கொஞ்சம் சரி. புரிஞ்சுட்டேன். முகூர்த்தத்துக்கு சீக்கிரமா நாள் பார்த்துடுறேன். ரெடியா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் இந்த ஆபீஸ் மேனேஜர். Come on. இந்த கைதான் எனக்கு சொந்தம். இந்த கை அது உஷா தொட்டது. வசந்தா, இன்னும் நீ அதை மறக்கலையா? ஏனோ என்னால அது மறக்கவே முடியல. வசந்தா, அவ என் கையை தொட்டிருக்கலாம், ஆனா என் உள்ளத்தை தொட்டவன் நீதான். இந்த உள்ளமும் உடலும் என்னைக்குமே உனக்குத்தான். போங்க. ஒரு கேள்வி கேட்கறதுக்கு எனக்குன்னு யாருமே இல்லை. என்ன அவங்க அங்கேயே நின்னுட்டாங்க? ஓ சாரி. வசந்தா வா. வசந்தா, இவங்கதான் உஷா. யூ ஆர் லக்கி கேர்ள். இப்படி ஒரு ஜென்டில்மேன் கிடைக்கிறதுக்கு எந்த பொண்ணுமே கொடுத்து வச்சிருக்கணும். உங்க 2 பேரையும் இப்படி பார்க்க எனக்கு பொறாமையா இருக்கு. தப்பா நினைச்சுக்காதீங்க. மிஸ்டர் கண்ணனை காதலனாவோ கணவனாவோ அடையணும்னு நான் என்னைக்குமே ஆசைப்பட்டதில்லை. எனக்கு இப்படி ஒரு சகோதரன் இல்லைன்னு தான் வருத்தப்படுறேன். உஷா, நீ ஏன் கவலைப்படுற? இப்பதான் உனக்கு ஒரு அண்ணன் இருக்காரே. 6 நாள் லீவ் வேணும். பர்ச்சேசிங் போறதுக்கு லீவா? அதனால முடியாது. சார், நானும் கூட வரேன். நீங்களுமா? ஆபீஸ் முடியட்டும், 2 பேரும் போவோம். உனக்கு ஒரு அருமையான பொங்கல் பரிசு வாங்கி தரேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம், அம்மாவுக்கு வாங்கி கொடுங்க. அம்மாவுக்கு என்ன வாங்கி? என்னது? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். வந்த நாள்ல இருந்து 2 புடவை மாத்தி மாத்தி கட்டிட்டு இருக்காங்க. நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. அவங்களுக்கு 1 டஜன் சேலை, உனக்கு ஒரு செயின். ப்ளீஸ். என்னங்க நீங்க? உங்களுக்கு உலக விவகாரமே தெரியல. எனக்கா தெரியல? பிஏல ஹிஸ்டரி மெயினாக்கும். படிச்ச மட்டும் போதுமா? புதுசா ஒரு சங்கிலி என் கழுத்துல பார்த்தா எங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க? யோசிக்க வேண்டிய விஷயம் தான்.
சீக்கிரமா யோசிச்சு எங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. சங்கிலி பத்தியா? நம்ம கல்யாணத்தை பத்தி. நம்பி என் மனசு உங்ககிட்ட பறி கொடுத்து அந்த நம்பிக்கை நான் மோசம் பண்ணிட்டேனா? யாரையோ ஒருத்தர் அம்மாவை அழைச்சிட்டு வந்து பெரிய நாடகம் ஆனீங்களே. அன்னைக்கே ஆபீஸ்ல உங்ககிட்ட சொன்னேன் எனக்கு அம்மா இல்லன்னு. அப்புறம் நம்பல. அம்மா வந்தாத்தான் இந்த கல்யாணம் நடக்கணும் பயமுறுத்துறேன். உண்மையை சொல்லி உன்னை இழக்கிறத விட பொய்ய சொல்லியாவது உன்னோட நினைச்சேன். மத்தபடி நாடகம் ஆடணும், உன்னை நம்ப வச்சு மோசம் பண்ணுங்கிறது நோக்கம் இல்ல. இதுதான் உண்மை. இதை புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காத இஷ்டம். உன்னை கண்டு மயங்காத பேர்களுண்டோ? அடாடாடா, என்ன பிரமாதமான சாரீரம். பிராக்டிஸ் பண்ணவே துருப்பிடிச்சு போயிடுச்சு. என் பொண்டாட்டி ஆத்துல இருந்தா இது மாதிரி மனசை விட்டு பாட முடியுமா? வண்ண தமிழ் பெண் ஒருத்தி என் எதிரில் வந்தாள். வண்ண தமிழ் பெண் ஒருத்தி என் உஷா, நீயா? நானேதான். என்ன திடீர்னு? நான் எப்பவுமே திடீர்னு வரமாட்டேன், திட்டமிட்டே தான் வருவேன். உங்க வைஃப் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, உண்மைதானே? எக்ஸாக்ட்லி. நீங்க தனியா இருக்க முடியாம ரொம்ப தவிக்கிறீங்க, உண்மைதானே? அப்படியே மனசை எக்ஸ்ட்ரா பிடிச்ச மாதிரி சொல்றீங்க. உங்களை தனியா விடுறதுக்கு மனசு வரல, அதான் வந்துட்டேன். உன்னுடைய வெறும் அனுதாபம் என் தாபத்தை தீர்த்துருமா? எனக்கு என்ன தரப்போற நீ? சும்மா பார்த்துட்டு இருந்தேன் அப்படி. தேங்க்யூ. எல்லாத்தையும் இருக்கு. இது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொன்ன இதை காட்டிட்டு இந்த துணியெல்லாம் எங்க போடுறது